ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் வந்து, அங்கிள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, உனக்கு என்ன ஜெபிக்கணும்? எனக்கு ஒரு வேலை வேணும், படிச்சு முடிச்சு சும்மா இருக்கேன், டீச்சர் ட்ரைனிங்லாம் எடுத்து முடிச்சிட்டேன், ஒரு வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க. சரி ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணி அனுப்பினேன். அடுத்த மாசம் வந்து சொன்ன, கர்த்தர் எனக்கு வேலை தந்துட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா சொல்லிட்டு போனான். 2 மாசம் கழிச்சு திருப்பி வந்தான். அந்த அங்கிள் எனக்காக ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? எனக்கு இந்த வேலை வேண்டாம், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. முதல்ல வேலை வேணும்னு ஜெபிக்க சொன்னேன், ஜெபம் பண்ணியாச்சு, வேலை கிடைச்சாச்சு. இப்ப வேலை வேண்டான்னு வர ஜெபிக்க சொல்ற, என்னதான் உன்னுடைய பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்டேன். வேலை செய்யற இடத்துல என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை வாங்குறாங்க. கஷ்டப்பட்டு தானே வேலை செய்யணும். அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகள் கடினமா உழைக்கணும். சோம்பேறிகளா இருக்கிறவங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. கடினமா உழைக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அதெல்லாம் செய்யறாங்க. அவங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன். அதுல முறுமுறுக்கல, கஷ்டப்பட்டு செய்யறான். ஆனா எல்லாம் அதுக்கு எனக்கு மேல ஒருத்தங்க இருக்கிறாங்க, மேல் அதிகாரியா. அவங்க எல்லாருக்கும் மத்தியில என்னை அவமானப்படுத்துறாங்க, என்னை பரிகாசம் பண்றாங்க. ஏதாவது ஒரு விதத்துல என்னை அவமானப்படுத்தி எல்லாருக்கும் மத்தியில என்னை சிரிக்க வைக்கணும், என்னை கேவலப்படுத்துற மாதிரி. என்ன அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு கீழே நான் எப்படி வேலை செய்யறது? நான் என்ன நல்லா செஞ்சாலும் அதுல குறைதான் சொல்லுவாங்க. நான் எவ்வளவு கடினமா செஞ்சு கொடுத்தாலும் அதுல குற்றம் கண்டுபிடிச்சு என்னை டீக்ரேட் பண்ணுவாங்க. என்னை அவமானப்படுத்துறது தான் அவங்களுடைய வேலையே. என்னால அங்க வேலை செய்ய முடியல.